வணக்கம் நண்பர்களே. அரிசி, மைதா, சர்க்கரை எல்லாம் மறந்து விட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கருப்பட்டி மட்டும் இருந்தா போதும். அது நம்ம உடம்புக்கு குடிக்கும் நன்மைகள் சும்மாவா? இன்றைய நேச்சுரல் ஹெல்த் தமிழ் வீடியோல அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகளின் காலத்து உணவாக இருந்த கருப்பட்டியின் பயன்களை பற்றி தான் பார்க்க போறோம். கருப்பட்டியின் பயன்கள்: கருப்பட்டி இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும், மேலும் மேனி பளபளப்பு பெறும். கருப்பட்டியில் சுண்ணாம்பை கலந்து சாப்பிட்டால் உடல் சுத்தமடையும். சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும். ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும். குப்பைமேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல், நாள்பட்ட சளி தொல்லை நீங்கும். கரும்பு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை பயன்படுத்தினால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும். பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களி செய்து கொடுத்தால் இடுப்பு வலுப்பெறுவதுடன் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் இதில் கிடைக்கிறது. சுக்கு கருப்பட்டி பெண்களின் கர்ப்பப்பைக்கு மிகவும் ஏற்றது. சுக்கு, மிளகு கலந்து கருப்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும். அந்த தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க பெறும். காஃபியில் சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிறது. மேலும் இதனை சர்க்கரை நோயாளிகளும் குடிக்கலாம். நம்ம பழைய வாழ்க்கை தான் பசுமை வாழ்க்கை. அதுல ஒரு சிறந்த உதாரணம் தான் கருப்பட்டி. சமையலுக்குள்ள ருசிக்கு மட்டுமல்ல, சுகத்துக்கும் சக்திக்கும் கருப்பட்டியை நாம ரொம்ப யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்திலையும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை தகவலோட சந்திப்போம். நன்றி.